சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜென்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் அண்ணல் செய்த அருட்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான் மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார். மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாளு நனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவ. காத்தால பொழுது புலர்ந்ததுலேருந்து சாயந்தரம் பொழுது போகிறவங்க மட்டுக்கும் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடக்கிறது. ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையும் ஓரொரு நாளும் ஓரொரு விதமான சம்பவங்கள் நிகழ்வுகள் நடக்கிறது. சிலது நமக்கு பிரியமாக அமையலாம், சிலது நமக்கு ஏண்டா நடந்ததுன்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கலாம். நல்ல விஷயங்கள் நடக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறோம், கெட்டது நடக்கும்போது இப்படி நடந்திருக்க வேண்டாம்னு நினச்சி வேதனைப்படுறோம். அப்புறம் என்ன, நல்லதுக்கு பெரும்பாலும் நமக்கு கிரெடிட் கொடுத்துக்கிறோம், கெட்டது நடக்கிறத யார் மேலேயாவது பழி சுமத்துறதுக்கு ப்ளேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய டெண்டன்சி. நல்லதே வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவா, அப்படி வர முடியாது இல்லையோ, லாஜிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். கெட்டதேவும் வராது. அப்போ என்ன காரணம்னா, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை கல் அப்படின்னு சொல்லியிருக்கா. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டா நம்மளுடைய கர்மா தான் காரணம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்கிறா, சாஸ்திரம் சொல்கிறது. இந்த கர்மா தியரியில் நம்பிக்கை இல்லைங்கிறவா ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, நம்ம புத்திக்கு எட்டாத விஷயம். யாரையாவது வைய தோன்றது, இதுக்கு இவன் தான் காரணம், இவன் அப்படி பண்ணலைன்னா அப்படி நடந்திருக்காது, நானாக இருக்கங்கிட்டு இதை பண்ணினே அப்படி சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ.
இந்த இண்டிவிஜுவல் டெபிட் கிரெடிட் தாண்டி கர்மான்னு ஒத்துக்கிறது ஒரு கட்சி இருக்குது வச்சுங்களேன். இன்னும் கொஞ்சம் ஹை கிளாஸ் எலிவேட்டட் பீப்புள் என்ன பண்ணுவா, பார் என்ன நடக்கணுமோ அது நடக்கிறது, அதுக்கு குழம்புறதுனாலேயோ கொதிக்கிறதுனாலேயோ ஒன்றும் மாற போகிறதில்ல. கர்மான்னு சொல்கிறது ஒரு வகை, கர்மாங்கிறதுக்கு ஜடம் தானே, அதுக்குன்னு உயிராக இருக்குது. கர்மாவுக்கு உயிர் கிடையாது, ஜடம் தானே. பகவத்பாத ஆச்சாரியர் சொல்கிறா கர்மாவுக்கு உயிர் கிடையாது, ஜடம். கர்மா அப்படி நடக்கிறதுனா என்ன அர்த்தமா, அதை இயக்கிறவன் ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம். கார் இருக்குது, கார் தானே ஓடாது, அதை இயக்கிறதுக்கு ஒருத்தன் டிரைவர் வேணும். ஆட்டோமேட்டிக் கார்னா கூட அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வேணும். அப்போ ஈஸ்வர சங்கல்பம் அப்படின்னு முடிச்சிருவா. ஈஸ்வர சங்கல்பம்னு வந்துடுத்துன்னா ஒரு ஜீவனை மேம்படுத்துறதுக்காக உயர்த்துறதுக்காக பகவான் ஆடக்கூடிய பலவிதமான லீலைகள் தான். திருவிளையாடல் புராணம்னு ஏதோ 64 லீலை சொல்கிறோமே, தினம் நம்ம வாழ்க்கையில் நிறைய லீலைகள் நடக்கிறது. எல்லாம் திருவிளையாடல் தான், தினமே டெய்லி திருவிளையாடல் தான். அது சுவாமி சங்கல்பம்னு எடுத்துன்னு விட்டா அந்த ப்ராசஸ் போது நமக்கு புரியாதே தவிர அல்டிமேட்டாக இது என்ன பிரயோஜனம் கொடுக்கறதுன்னு நமக்கு புரிஞ்சு போயிடும். அது தெரிஞ்சுவிட்ட ஞானிகள் என்ன பண்ணுறா, பகவத் சங்கல்பம்னு அப்படியே விட்டு அமைதியாக இருப்பான். ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த பையன் திடீர்னு விட்டு கிளம்பி போயிட்டான். என்ன காரணம்னு தெரியல, தேடாத இடம் இல்லை, சுத்தாத கோவில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. அப்படி வேதனைப்பட்டுருக்கிற தாயாருக்கு திருவண்ணாமலையில் அந்த பிள்ளை இருக்கான்னு கேள்விப்பட்டு ஓடி போய் பார்த்தா. திருவண்ணாமலையில் என்ன அட்ரஸாக இருக்கும், எத்தனையோ ஆண்டிகள் இருக்கிற ஊர். தேடி கடைசியில் பவழக்குன்றில் தன் பிள்ளை வெங்கட்ராமனை பார்த்தா. இப்போ ரமண மகர்ஷிங்கிற பேர் அவருக்கு இல்லை, அவருக்கு பேரே கிடையாது வாஸ்தவத்தில். மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு பிராமண சுவாமின்னு பேர் வச்சுருந்தான். முதல்ல அதான் பேர் அவருக்கு. பேச மாட்டார். அம்மா கதறா பிள்ளைய பார்த்துட்டோம். எப்படி வளர்த்த பிள்ளை பரட்ட தலையோட உடம்பெல்லாம் ஒட்டி போய் நகமெல்லாம் நீல நிலமாக வளர்ந்து ஒரு தாயாருக்கு அப்படி பார்க்குறதுக்கு பொறுக்குமா? வெட்ட வெளியில் பாறையில் படுத்துட்டு இருக்கிற பிள்ளையை பார்த்தா ஒரு தாயாருக்கு தாங்குமா? ஏண்டா இப்படி பண்ணிட்டே வெங்கட்ராமா, யாருடா உன்னை என்ன சொன்னா, எதாக இருந்தாலும் ஆற்றுக்கு போய் பேசிக்கலாம், நீ ஆற்றுக்கு வா, நீ என்ன சாப்பிட்டியோ தெரியலையே, உனக்கு யார் ஆகாரம் கொடுத்தாலோ, இத்தனை நாள் எப்படி இருந்தியோ தெரியலையே, பெற்ற வயிறு பற்றி எரியறது உன்னை இப்படி பார்க்கணுமான்னு கதறா. அச்சோ அம்மா அழறாளேன்னு தோணுமா அவருக்கு? மாணிக்க வாசகரோட ஒரு பாவம் பார்த்தோம் முந்தின படலத்தில். அம்மா அப்பா குரு உறவெல்லாம் பரமேஸ்வரன் அடியார்களும் தான் சொல்லிட்டார் இல்லையா? அப்போ இவாளெல்லாம் அப்படி தானே இருப்பா. இந்த சரீரத்துக்கு தாயார், அவளுக்கு இந்த உடம்பில் உறவு இருக்கிறதுனால அழறா. வாஸ்தவத்தில் நம்ம எல்லாருக்கும் உறவு சுவாமிதான்ங்கிற தெளிவான ஞானத்தில் இருக்கிறதுனால அவர் கலங்காமல் இருக்கார். ரிப்ளை பண்ணலை. ரொம்ப நேரம் சொல்லி பார்த்துட்டு பதில் சொல்லலேன்னு அப்புறம் கிளம்பி போயிட்டா. திருப்பி அடுத்த நாள் திருப்பி அழறா. அப்போ பார்த்துட்டு இருந்த பக்தாள் சொல்கிறா, சுவாமி இந்த அம்மா அழறதுலேருந்து உங்கள் அம்மான்னு தெரிகிறது. நீங்கள் ஒரு ஞான நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எங்களை மாதிரி பற்று பாசமெல்லாம் இல்லை. ஆனால் வரல அப்படின்னு ஏதோ ஒரு பதில் சொல்லலாமே. அந்த அம்மா அப்படி கதறதை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னோடனே ரமண பகவான் எழுதி காட்டினார். ரொம்ப பிரசித்தமானது, நானும் உபன்யாசம் நிறைய சொல்லியிருக்கேன். அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பன். என்றும் நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது இது தடை செய்யினும் நில்லாது, இதுவே திண்ண மாதலின் மௌனமாய் இருக்கை நன்று. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய எல்லா விதமான புண்ணிய பாபங்கள், லாப நஷ்டங்கள், சுகதுக்கங்கள் எல்லாத்துக்குமான பதில் இதில் இருக்குது. அவரவர் பிராரப்த பிரகாரம்னு சொல்லிட்டார். அந்தந்த ஜீவனுக்கு தனித்தனி தான். ஒரு ஃபேமிலியில் வேணால் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ரேஷன் கார்டு இருக்கலாம். ஆனால் அவாவா கர்மா அவாவாளுக்கு தனித்தனி.
அந்த கர்மாவை ஒரு குழந்தை அனுபவிக்கிறதுனா அந்த குழந்தை படுற வேதனையை பார்த்து அம்மா அப்பா வேதனைப்படுற அளவுக்கு அவளுக்கும் இந்த பிராரப்தத்தில் ஒரு லிங்க் இருக்கும். இப்படி தான் சேர்த்து வைக்கும் விதி. இந்த பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பன்னு சொல்கிறதுனால இந்த பிராரப்தம் தானாக ஒன்றும் ஆட்டு வைக்கலை, அதுக்கு மேலே இருக்கிற ஈஸ்வரன் ஆட்டி வைக்கிறான்னு தெரியுது. என்ன நடக்கணுமோ அது நடக்கும், நடக்காதுன்னு தெளிவாக தெரிஞ்சுவிட்டால் மௌனமாக இருந்துவிட்டேன் பேசாமல். எதுக்கு மனசில் அலட்டிக்கிறப்போ என்னென்னமோ நினச்சின்னு குழப்பிக்கிற? நீ நினைக்கிறாப்பில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அவர் நினைக்கிறது தான் நடக்கிறது. நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் தெரியுமா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கிறது இல்லைங்கிறதுனால மகான்கள் சொல்கிறா, நீ எதுக்கடா நினைக்கிற, அவன் நினைக்கிறது தான் நடக்க போகிறது, நீ அவனை நினச்சி விடு. என்ன நடக்க போகிறதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அப்போது லைஃப்பை பிளான் பண்ணக்கூடாதா, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு நினைக்கக்கூடாதா, ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கக்கூடாதா நமக்கு தோணும் இல்லையா? சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நம்மளோட ஈகோ தான் அதெல்லாம் பண்ண வைக்கிறது, அது அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. அதனால் பிளான் பண்ணு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினச்சிக்கோ, அப்புறம் சப்மிட் பண்ணிவிடுங்கிற. அதில் ஸ்டிக் ஆன் பண்ணாத. ஏன்னா அதை டிசைட் பண்ணுறவர் யார்? இப்போ ஆஃபீஸில் பாஸுக்கு முன்னாடி ஒரு அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரோ மேனேஜரோ இன்னென்ன மாதிரி பண்ணலாம்னு ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறாருன்னா அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் அவரோட இஷ்டம். ஹி மே ஆர் மே நாட் அக்செப்ட். அதுக்கு கட்டுப்பட்டு தானே ஆஃபீஸில் வேலை செய்கிறோம். இப்போ பகவானுடைய இந்த பிரபஞ்சத்தில் நாம் இருக்கோம்னா அல்டிமேட் அத்தாரிட்டி யார்? அவர் தானே. அப்போ அவரோட சங்கல்பத்தில் விட்டு விடுறது இது ஒரு ஞான நிலை. அந்த நிலையில் இருக்கிறவாளுக்கு சுகதுக்கம் தெரியாது. மாணிக்கவாசகர் சரித்திரம் பல நூற்றாண்டுகள் தாண்டினது. எல்லா மகான்கள் சரித்திரத்துலையுமே இது மாதிரி சம்பவங்கள் வருது, பார்க்குறோம். ரமணவர்கள் சரித்திரத்தில் ஆசிரமத்தில் ஒன்றுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் திருடுறதுக்கு வந்து ஒன்றும் கிடைக்கலன்னு அவரே 2 அடி வச்சாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுக்க வேண்டான்னு விட்டார். விஷயம் தெரிஞ்சுடுத்து போலீஸ்காரை வந்துட்டா, உங்களை யாராவது அடித்தாளா அப்படின்னு கேட்குறாவா. அவர் சொல்கிறார், சமஸ்கிருதத்தில் பூஜைன்னு ஒரு வார்த்தை உண்டு, அதை தமிழில் சொல்லும்போது பூசைன்னு சொல்லுவான். தமிழில் பூசைன்னு அடின்னு அர்த்தம். இவாள்லாம் பூஜை பண்ணுறான், அவன் பூசை பண்ணிட்டான் அப்படின்னார். ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத மலை மேலே ஒருத்தம் அதுக்கு மேலே இருக்கிற இடத்துலேருந்து பாறை உருட்டி விட்டான் அவனை கொலை பண்ணுறதுக்குன்னு. அது பாட்டுக்கு உருண்டா 2 போயிடுத்து. அச்சோ யாரும் இன்னும் கொல்ல பார்க்குறான்னு ஏந்த ஒரு ஓடவே இல்லை. கண்ணில் கள்ளிப்பாலை விடுறதுக்கு 2 பேர் வந்தா, தடுக்கிறது கூட ட்ரை பண்ணலை. ஈஸ்வர சங்கல்பம்னு முழுசாக விட்டுட்டவா நிலை என்னங்கிறதுக்கு சரித்திர காலத்து பிரமாணம். மகான்கள் சரித்திரமெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் ஒத்தொத்தரோட சரித்திரத்தையும் இருக்கும். நமக்கு அந்த மனோபாவம் புரியவே புரியாது. அது புரிஞ்சுடுத்து அப்படின்னா மகாபிரிவா சொல்லுவார், பட்ட கட்ட மாதிரி இருப்பாம்பர். அதாவது தளிர்க்கிறதோ துளிர்க்கிறதோ காய்க்கிறதோ பூக்கிறதோ பழுக்கிறதோ ஒன்றும் இல்லாத பட்ட கட்டன்னு அது ஒன்றும் உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருப்பானா. அந்த நிலையில் மாணிக்க வாசகர் அந்த நிலையில் இருக்கார். இப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தனுக்கு என்னென்னலாம் நேரக்கூடிய விஷயங்கள் அவனை எப்படி பாதிக்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்காக பகவான் என்னென்னலாம் பண்ணுவார், இதெல்லாம் சொல்லக்கூடிய லீலையாக 59வது படலம் நரி பரியாக்கிய படலம். நேர அடிக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல. கண்டினியூ பண்ணுறேன். அரிகணை தொடுத்து வேழம் அட்டவன் செழியன் வாயில் தெரிகலை அமைச்சர் ஏற்றை தேசிக வடிவம் தீண்டி வரிகழல் சூட்டி ஆண்டவண்ணம் இவ்வண்ணம்
ஐயன் நரிகளை பரிகளாக்கி நடாத்தியவாறும் சொல்வாம். முந்தின படலத்து ஒரு சம்பவத்தை இதில் ரெஃபர் பண்ணுறார். என்ன? அரிகணை தொடுத்துன்னு, அரின்னா சிங்கம். என்ன சிங்கம்? நரசிங்கம். நரசிம்ம பானம் தொடுத்து வேழம் அட்டவன். பக்தாளுக்கு ஞாபகம் இருக்கும், யானை எய்திய படலம்னு ஒரு படலம் வந்தது. அதில் பாண்டிய ராஜாவை யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத காஞ்சிபுரத்து மன்னன் ஒத்தன் சமணர்களை ஏவி அவ மூலமாக அபிச்சார பிரயோகம் பண்ணி அது மூலமாக ஒரு யானை அந்த பயங்கரமான யாகத்திலேருந்து வெளிப்பட்டு மதுரை அழிக்க வந்தது. சாமான்யமாக ஜெயிக்க முடியாத விஷயங்கிறது தெரிஞ்ச உடனே ராஜா போய் சொக்கநாத பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள பகவான் யுத்தம் பண்ணுறவராகவே வந்து நரசிம்ம பானம் போட்டார். பொதுவாக யானைகளுக்கு சிங்கத்தை கண்டா பயம். ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா? சிம்ம சொப்பனம் பால அப்படின்னா என்ன அர்த்தம்? யானைக்கு சிம்ம சொப்பனம்னு அர்த்தம். யானை எதுக்கும் பயப்படாது. யானையை கண்டா எல்லாரும் பயப்படுவா. யானை கனவுல சிங்கத்தை பார்த்தா கூட பயந்துருமா. ஏன்னா அது மஸ்தகத்தை பொழந்துரும் மேலே ஏறி. அதனால் அந்த நரசிம்ம பகவானே அந்த பானத்தில் இருந்தாருங்கிறது. அந்த யானையை சம்ஹாரம் பண்ணி அந்த பானம் விழுந்த இடத்துல நரசிங்க பெருமாளுக்கு இன்றைக்கும் கோவில் இருக்குது அப்படின்னு ஒரு படலம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்படி பண்ணினவர் யாரோ? அரிகணை தொடுத்து வேழமட்டவன். அந்த யானையை நிர்மூலம் பண்ணினவர் யாரோ அந்த சுவாமி. செழியன் வாயில் தெரிகளை அமைச்சர் ஏற்றை தேசிக வடிவம் தீண்டிங்கிற. செழியன்னா பாண்டியன். அவனுடைய சபையில் எல்லாம் தெரிந்த மகாமந்திரியாக சர்வஜராக இருக்கக்கூடிய வாதவூரார தேசிக வடிவம் தீண்டி ஒரு குருநாதனாக வடிவம் எடுத்துக்கொண்டு அவருக்கு ஹஸ்த தீட்சை பாத தீட்சை எல்லாம் கொடுத்து உபதேசம் பண்ணி வாசிக தீட்சை கொடுத்து வழிகழல் சூட்டி ஆண்ட வண்ணம் அவரோட திருவடி சூட்டி எப்படி ஆண்டு கொண்டாருங்கிறத நம்ம சொன்னோம் இதுவரையில் முந்தின படலத்தில். இப்போது ஐயன் நரிகளை பரிகளாக்கி நடாத்தியவாறும் சொல்வாம்னு சொல்ல. பகவான் என்ன பண்ணுவார் என்ன பண்ண மாட்டார்னு சொல்லிட முடியுமா? அவரால் முடியாததுன்னு ஒன்று இல்லவே இல்லையே. எதுவும் செய்ய வல்லவருங்கிறதுனால எல்லாம் வல்ல இறைவன்னு சொல்கிறோம். இப்போ நம்மளை மாதிரி அவரை நினச்சி பார்க்கறது, நம்மளுடைய பாசிபிலிட்டிஸ் இம்பாசிபிலிட்டிஸ் எல்லாம் சுவாமி மேலே இம்போஸ் பண்ண முடியாது. அது அபத்தம். சாதாரணமாக இப்போது மேலே ஆசிட் பட்டால் தோல் புண்ணாகிடுறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உள்ளே இருக்கிற என்சைம்ஸ் அந்த ஆசிட் தான் ஜீரணம் பண்ணுறது. ஆனால் அந்த ஆசிட் இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஆபத்து வருதில்லை இல்லையா? இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். நம்மளுடைய லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது வேறு. ஈஸ்வர சிருஷ்டிங்கிறதுலையே நம்மளால் பொருத்தி பார்க்க முடியாது. நம்ம புத்திக்கு எட்டாது. அப்படின்னா சுவாமி என்ன பண்ண மாட்டார்? அவரால் முடியாதுன்னு ஏதாவது உண்டா? அப்போது அந்த பகவான் நரிகளை பரியாக்கினார்னா நரிகளை பரியாக்குவார், பரிகளை நரியாக்குவார், எல்லாம் பண்ணக்கூடியவர். அவர் பண்ணின ஒரு லீலையை சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சுற்றமாம் பாசம் நீவி துகள் அறுத்திருந்தார் தம்மை மற்றை நாள் அழைத்து வேந்தன் வந்தில போலும் இன்னம் கொற்றவாம் பரிகள் என குறுமதி முடித்தான் நண்பர் இற்றை நாள் முதல் நாள் மூன்றில் ஈண்டுவ இறைவ என்ன. சொந்தக்காரர்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டார். அவன் அந்த ஆன்சரில் திருப்தி அடையலை. உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது, உங்களால் எங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது. இத்தனை நாளாக உங்களோட இருந்தோம், நாங்களாம் சௌக்கியமாக இருந்தோம். உங்களுக்கு கஷ்டம் வரப்போகிறது, நாங்கள் கஷ்டப்பட தயாராக இல்லை. சுகம் இருந்தால் வி வில் ஷேர், கஷ்டம் வந்தால் நீயே அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிறதானே ஜென்ரலாக உறவு காலாட்ட நம்ம பார்க்குற ஒரு விஷயம். அவளாம் அப்படி சொன்னதுக்கு
பகவானே எல்லாம்னு சொல்லிட்டார் இல்லையா? त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम தேவதேவான்னு எல்லாம் சுவாமிங்கிற பாவனையில் இருக்கிறவர். அதனால் கவலை இல்லாமல் இருக்கார். ராஜா அவரை கூப்பிட்டு விட்டான். குதிரையெல்லாம் வருதுன்னு சொன்னேன், நானும் சந்தோஷப்பட்டேன். எப்போன்னு கேட்டான். ஏதோ ஒரு தேதி இருக்க வேண்டாமா? அதில் கிளம்பி போனேள். யார் யாரோ என்னென்னமோ சொன்னா. சரி, அதெல்லாம் பொருட்படத்தில் ஓலை அனுப்பிச்சேன். நீங்கள் பதிலுக்கு வரும்னு பதில் அனுப்பிச்சேள். நானும் சந்தோஷப்பட்டேன். வரல, காத்துட்டு இருந்தேன். அப்புறம் நீங்களே வந்துட்டேள். வந்துட்டுருக்கு. நீங்கள் கொடுத்த பொண்ணை விடவும் விலை உயர்ந்த குதிரைகள் வருது. அதனால் உங்களுக்கு பெரிய குதிரைப்படை உடைய பாண்டியன்னு பேர் வரப்போகிறதுன்னு சொன்னேள். ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு சால்வையெல்லாம் போற்றி மரியாதைகள்லாம் பண்ணேன். எப்போ வரும்? ஏதாவது ஒரு தேதி குறிப்பிட்டு சொல்லுங்க. ஆனி மாதம், ஆடி மாதம் இப்படி போயிட்டே இருக்கே. அவர் என்ன பதில் சொல்லுவார்? குதிரையோடு வரேன் நீ இப்போன்னு சுவாமி சொல்லிட்டார். அப்போ அந்த வார்த்தையை அவர் நம்புகிறார். எப்போங்கிற கேள்வி அவரை கேட்கவே இல்லை. ராஜா இவரை கேட்டுவிட்டான். இவர் பகவானை கேட்கல. அந்த கேள்விக்கு எப்படி பதில் தெரியும்? சத்த இருங்கோ, நம்ம சொக்கநாதர் கேட்டுன்னு வரேன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? சொக்கநாதருக்கு இந்த குதிரைக்கு என்னையா சம்பந்தம்னு கேட்டுருவானே. சுவாமி மனசுக்குள்ளே வேண்டின்றார். டக்குன்னு ஒரு பதில் வருது. இன்னும் 3 நாளில் வந்துடும்ட்டார். எதை வச்சு சொன்னார்? இன்னொரு 3 நாளில் வந்துடும். அப்படியா? ஆமாம். நான் இந்த குதிரை லாயம் அதுகள் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு குழம்பெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னேனே, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த இடத்த பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார். ராமருடைய பூர்வஜரான சகர சக்கரவர்த்தியுடைய காலத்தில் இந்த சகர புத்திராலாம் அஸ்வமேத யாகத்துக்கு வச்சுருந்த குதிரையை இந்திரன் திருடின்னு போக அந்த குதிரையை தேடுறேன் பேரு வழின்னு ஒரு இடம் பாக்கி இல்லாமல் பூமியை தோண்டிண்டே போய் சமுத்திரம் இருக்கிற பக்கமெல்லாம் இன்னும் ஆழமாக தோண்டி பாதாள லோகத்தில் போய் கண்டுபிடிச்சான்னு ராமாயணத்தில் ஒரு சரித்திரம் வரும். அப்படி ஆழமாக தோண்டினதுனால சமுத்திரம் இன்னும் விஸ்தாரமாயிடுதான். சகரபுத்திரால் தோண்டினதுனால அதுக்கு சாகரம்னு ஒரு பேர் வந்துதான். அப்படி சகரபுத்திரால் எப்படி கடலை ஆழப்படுத்தினாலோ அப்படி குளம் வெட்டியிருக்கான்னு ஒரு சாதாரண விஷயத்தை சொல்லும்போது கூட ஒரு புராணம், ஒரு சரித்திரம், ஒரு ரெஃபரன்ஸு அப்படி கோத்து கொண்டு வரும். பரஞ்சோதி முனிவருடைய அந்த ப்ரெசன்டேஷன், அந்த சைலின்னு சொல்லுவாள், அந்த கோத்து கொண்டு வருது, அது அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியெல்லாம் ரெடியாக இருக்குது. குதிரை லாயம் பிரமாதமாக இருக்குது. நல்லா தீர்த்தம் குடிக்கிறதுக்கு குளங்கள்லாம் தயாராக இருக்குது. ஆகார வசதிகள்லாம் பண்ணிடுது. குதிரை தான் காணும். என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இந்த மதுரைக்கு குதிரை எப்போ வரப்போகிறதுன்னு புரியல. திரும்பியும் கோவிலில் போய் அவர் புலம்பலை, அழலை. மனசுக்குள்ளே நினச்சிண்டார், வரும் நீங்கள் சொல்லிட்டாள். என் வாயிலேருந்து எப்படி பாட்டுகள் வந்ததோ அந்த பாட்டுகளை நீங்கள் தானே வரவழைச்சாள். இப்போ இந்த வார்த்தையும் வந்துடுத்தோ. இதை சத்தியமாக்க வேண்டியது உங்களுடைய கருணை, கடமைன்னு சொல்லக்கூடாது. பகவான் நமக்கு கடமைப்பட்டவர் இல்லை. என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமைன்னு சொல்ல முடியுமா? கருணை. தன்னுடைய பவனத்துக்கு போயிட்டார். அபிராம்பட்டர் சொல்கிறார், அன்றே தடுத்தனை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்லவென்கை நன்றே உனக்கு இனி நான் எது செய்யணும் நடுக்கடலுள் சென்றே வீழ்கினும் கரையேற்றுகை உன் திருவளமேங்கிறார். நீ ஆட்கொண்டுட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் பாட்டுக்கு பீச்சுக்கு போவேன், அலை அடிச்சுன்னு போகும், நீ காப்பாற்றணும் அப்படிங்கிறார். சரணாகதிங்கிறது அதுதானே. அதுக்கப்புறம் தன் பிரயத்தனம்னு ஒன்றும் கிடையாது. திரௌபதி தன் பிரயத்தனம் பண்ணினா சபையில் மாமனாரை கேட்டா, திருதராஷ்டிரனை, ஆச்சாரிய புருஷாலெலாம் கேட்டா, ஆத்துக்காராலெல்லாம் கேட்டா, ஒத்துரு உபகாரம் பண்ணலை. துச்சாசன வஸ்திரத்தை உருவ வரான். தன்னோட பலத்தினாலும் தடுத்துக்க பார்த்தா முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுத்து. மானம் போக போகிறதுன்னு தெரிஞ்ச உடனேயே தன் செயலாவது ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பகவானேன்னு கூப்பிட தோன்றது.
கூப்பிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா துச்சாசனம் ஒன்றும் நிறுத்தலை. இவ கூப்பிட்டுட்டாங்கிறதுனால அவன் ஒன்றும் நிறுத்தலை, அவனுடைய வேலையை அவன் பண்ணினான். பகவான் தன்னோட வேலையை பண்ணிட்டார். வஸ்திரம் வந்துட்டே இருந்தது, களைச்சி போய் இவன் நிறுத்தினானே தவிர திரௌபதி நாமஸ்மரணையை நிறுத்தலை. அதுக்கப்புறம் இந்த தலைப்பை பிடிச்சிக்கணுங்கிற ஒரு சின்ன எத்தனை கூட அவள்கிட்ட கிடையாது. இன்னும் இங்கே இருக்கிறவ யாராவது காப்பாற்றுவாளோங்கிற ஒரு தாபம், ஒரு எண்ணம் கூட அவளுக்கு இல்லை. ஏன்னா காப்பாற்றுறவன்னு ஒருத்தன் இருக்கான்னு தோணி அவன்கிட்ட சரணாகதி ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன சுவாமி பார்த்துப்பார். சரணாகத லட்சணம் அவருக்கு உண்டு இல்லையா? சரணாகதம் யார் பண்ணிட்டாலும் வாழை காப்பாற்றுற சரணாகத ரக்ஷண லட்சணம் அது பண்ணினார் சுவாமி. அப்படி இவருக்கு இந்த தெளிவு இருக்கிறதுனால அரண்மனைக்கு போயிட்டார். 3 நாள் ஆயிடுத்து, குதிரை வெள்ளை. ராஜாவுக்கு கடும் கோபம் வந்துடுது. என்ன ஏமாத்துறான் அவன், நான் கேள்விப்பட்டது நிஜமாக போயிடுத்து, என்னமோ பண்ணிட்டான் அந்த பணத்தை, இங்கே கொண்டு பதுக்கி வச்சுருக்கானா இல்லை அங்கே ஏதோ செலவாகிடுத்துங்கிற மாதிரி கேள்விப்பட்டமே, அதுதான் நடந்துதா? உண்மையை சொல்லவும் மாட்டேங்கிறான், இழுத்துட்டே போகிறான். இத்தனை நாளாக மந்திரி பதவியில் உட்காத்தி வச்சு இவ்வளோ சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவனும் ஒழுங்காக வேலை பார்த்துருக்கான் இத்தனை நாளாக. என்ன ஆச்சு அவனுக்கு, எதனால் இப்படி பண்ணுறான்? இவ்வளோ பேர் இருக்க என்னை முட்டாளாக்குறாங்கிறத நான் சகிச்சுக்க முடியுமா? எல்லாரும் இந்த மந்திரி இந்த ராஜாவை ஏமாத்துறார், இந்த ராஜாவுக்கு அது தெரியலன்னு நினச்சிக்க மாட்டாளா? எனக்கு எவ்வளோ கேவலமாகிடுது, இது எப்படி நான் அனுமதிக்க முடியும்? கடுமையாக கோபம் வந்தது. தண்டனை கொடுக்குறவாளுக்கு தண்டநாயகர்கள்னு பேர். அதுக்குன்னு சில ஆட்கள்லாம் இருப்பாள். அவள் ஈவிரக்கமே இருக்காது. ஒரு சாட்டையால் அடித்தா அவன் அச்சோன்னு கத்தினானா சரிப்பா போனால் போகிறது போ அப்படின்னு சொல்கிறவாள் இருக்க மாட்டா. எத்தனை அடித்தாலும் ரத்தம் கொட்டினாலும் அவன் துடித்தாலும் கவலைப்படாத ஒரு கல் மனசு இருக்குன்னு அவளுக்கு. அவளை தான் அந்த போஸ்ட்டில் போட முடியும். எங்கேயோ ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அச்சோன்னு கண்ணு முடிக்கிறவளெல்லாம் அந்த போஸ்ட்டில் போட முடியாது. அவன் நன்னா உருண்டு திரண்ட புஜங்களோடு இருப்பாள். கடுமையான தோள், கடுமையான மனசு, ரெண்டும் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே இவர் மேலே மரியாதை உண்டு, வாத ஒரு அடிகள் மேலே. காரணம் என்ன? அப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கார். ராஜாவோட ஒரு அன்புக்கும் பெருமைக்கும் பாத்திரமாகி எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ உத்தமராக இருந்திருக்கார். ஒரு குற்றவாளின்னு தீர்மானமாக நின்னோம். ஆனால் ராஜாவுக்கு சந்தேகம் வந்துடுது, ஏதோ அவன் பித்தலாட்டம் பண்ணுறான். அந்த தண்டநாயகர்களை கூப்பிட்டு கடுமையாக இவனை தண்டித்து பணம் எங்கே இருக்குங்கிற உண்மையை வரவழைச்சு அவன்கிட்ட அத்தனை பணத்தையும் தெரிவிக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னுட்டான். அவளுக்கு ஒரு கடுகத்தனை ஈரம் இருந்திருக்குமோ தெரியல. ஆனால் ராஜாவோட கோபத்துக்கு பயந்து அவரை தண்டிச்சான்னே சொல்கிறார் பரஞ்சோதி முனிவர். தப்பு பண்ணுற ஆளாகவே தெரியலையே, ஆனால் ராஜா சொல்லிட்டார். இப்போ அவரை நான் தண்டிக்கலைன்னு என்ன ஆகும்னா என்ன தண்டிச்சுடுவா, அவ்வளோதானே. அதனால் அவரை கூட்டி கொண்டு போய் இது மாதிரி ஏமாத்துறவாளுக்குன்னு என்னென்ன மாதிரி தண்டனை கொடுக்கறதெல்லாம் இருக்கு. அதனால் அவர் மேலே பெரிய பெரிய பாறாங்கல்லாம் ஏற்றுறாளாம். வலி தாங்க முடியாமல் அலறட்டும், கத்தட்டும், உண்மையை சொல்லட்டும் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார், இதெல்லாம் என்ன கல், என்ன பாறை, கைலாச பர்வதத்திலேயே ஒருத்தர் உட்காந்துருக்கார் இல்லையா? ஆனானப்பட்ட ராவணனே 20 கையால் அசைச்சு முடியாமல் கை மாட்டின்ட்டு குய்யோ முறையோன்னு கத்தினானே, அந்த சுவாமியனா ஹிருதயத்தில் வச்சுருக்கார் அவர். பொன்னடும் சைலம் கோட்டி புறம் படுத்த வீரர் சொல் நடும் தாளை உள்கி நின்றனர். கைலாச பர்வதத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மேருமலையை வில்லாக வளைச்ச திரிபுர சம்ஹாரம் பண்ணின திரிபுராரி, அப்பேற்பட்ட பகவானுடைய பாத கமலங்களை மனசில் நினச்சிண்டு இருக்கார். என்ன ஆச்சு அதனால? சுமந்தபாரம் அன்னடுந்தகையார் தாங்கி ஆற்றினார்.
அடைந்த அன்பர் தன்னெடும் பாரம் எல்லாம் தாங்குவார் அவரே என்றோ. ஒரு பேப்பரை வச்சா எவ்வளவு வெயிட் இருக்குமோ அது கூட இல்லையா, கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்து அவர் மேலே ஏத்துறா, ஒரு எஃபெக்டும் இல்லை. என்ன ஆச்சுங்கிறார், சிவபெருமான் அதை தாங்கி கொண்டாருங்கிறார். சொல்லிட்டு அவருக்கு பண்ணினார்னு மட்டும் சொல்லாம தன்னை அடைந்த அன்பருடைய பாரமெல்லாம் சுமக்கிறவர்னு சொல்ற. பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றார் கீதையில, அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொல்ற. என்னை தவிர வேற சிந்தனையே இல்லாமல் இருக்கக்கூடிய பக்தன் யாரோ, என்னையும் உபாசிக்கிற பக்தன் யாரோ, அவளுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் நிர்வாகம் பண்ணுறேன்னு சொல்லலை, பரிபாலனம் பண்ணுறேன்னு சொல்லலை, நான் வகிக்கிறேன், சுமக்கிறேன்னு சொல்கிறேன். பாரவாகின்னு அபங்கத்தில் சொல்லுவா. நம்முடைய சுமையை சுமக்கிறவர் பகவான். நமக்கு என்ன நேரணுமோ அது நேரக்கூடியது, அது யோகம். அப்படி நேர்ந்த நல்லது நிலைக்கிறதுங்கிறது க்ஷேமம். இந்த யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன்கிறார். உன் வாழ்க்கையில் நீ கஷ்டமே படாமல் சௌக்கியமாக இருக்கலாம்ப்பா. ஒரே ஒரு நிபந்தனை, என்ன நினைக்கணும், என்ன நினைக்கணும், என்னை மட்டும் நினைக்கணும். அது எப்போ சாத்தியமாகிறதோ, எவ்வளோ கூட நம்ம மனசு அந்த டிவினிட்டியை நோக்கி கான்டெம்ப்ளேட் ஆகி போகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் குறைகிறத சத்தியமாக பார்க்கலாம். இது வரும் ஒரு அதிசயோக்தின்னு சொல்லுவா. உயர்வு நவிர்ச்சி அணின்னு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை, நிஜமாகவே நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு மனசு லௌகீக விஷயத்துலேருந்து விலகி விலகி அட்லீஸ்ட் அட் தி லெஷர் டைம், நமக்கு உத்தியோகமோ படிப்போ பிஸ்னஸோ என்ன இருக்கோ அதில் இடைவெளி நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்திலேயாவது பகவத் ஸ்மரணை பண்ண பண்ண, குரு பக்தி பண்ண பண்ண நம்ம மனசு சுவாமிகிட்ட ஈடுபட எந்த அளவுக்கு சரண்டர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்றத, சுவாமி நம்ம பிரச்சனைகளை தாங்குறார் சுமக்கிறாருங்கிறத பிரத்யட்சமாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த உதாரணம். சைத்தன்ய மகாபிரபு சரித்திரத்தில் ஹரிதாஸ் டாக்கூரை அத்தனை அடி அடிக்கிறா அந்த காலத்து ஆட்சியாளர்கள். அவர் என்ன தப்பு பண்ணினார்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொன்னாருங்கிறது தான் அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. இதில் என்னையா தப்புன்னா, நீ பிறந்த குலம் வேறப்பா, உன்னோட மதம் வேற, நீ நம்ம மதத்தை சேர்ந்தவன், நீ எப்படி அந்த சாமியோட பாட்டெல்லாம் பாடலாம்னு சொல்லி அவரை மிரட்டி இருட்டி பார்த்தா அவர் பணியலை, சவுக்கால் அடிக்கிறா. அப்படின்னா தோல் கிழிஞ்சு ரத்தம் கொட்டுறது, பார்க்குறவாள்னா கண்ணை மூடிக்கிறா. அச்சோ இந்த பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருத்தேன்னு அழறா. அடிக்கிறவாளும் செவுத்து மேலே அடித்த மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைக்கிறா. வலிக்கவே இல்லையா அப்படின்னு யோஜனை பண்ணுறா. ஆனால் வலிச்சா எப்படி கத்துவாளோ அப்படி கத்துறார். அச்சுச்சோ அப்பப்பான்னு கத்தலை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு உறக்க கத்துற. அந்த நாமா கொடுத்த ஆனந்தத்தில் மயங்கி விழுந்துட்டார். இவன் அடி வாங்கி மயங்கிட்டான்னு நினச்சிட்டான். சரி செத்து போகிறான், நல்லா தெரிஞ்சு போயிடுத்த, இனிமேல் தாக்கு பிடிக்க மாட்டான், செத்ததுக்கப்புறம் கங்கையில் போடுறது முன்னாடியே போட்டுடலான்னு தூக்கி போட்டுவிட்டா. கங்கா மாதா அப்படியே இந்த நாமம் சொல்கிற பாகவதருடைய புண்களெல்லாம் ஆற்றி கொண்டு போய் அத்வைதாச்சாரியாருடைய வீட்டுக்கிட்ட ஒதுக்கினான்னு சரித்திரம். இது நடந்து ரொம்ப காலம் கழித்து தான் மகாபிரபு அவர் பார்க்குறார். இது சொல்லும்போது ஒரு சைத்தன்ய மகாபிரபு தெரியாது. மகாபிரபு அவர் பார்க்குற அன்றைக்கி மகாபிரபு சொல்கிறார், அன்றைக்கி உனக்கு வலிக்கலை இல்லையா, இந்த பார் முதுக பார், அந்த அடியெல்லாம் நான் தான் வாங்கினேன். இதுதான் நிஜம். யாருக்கு பக்தி இருக்கோ அவளுடைய கஷ்டங்களை சுவாமி வாங்கிக்கிறார். இது மாணிக்க வாசகருக்கு மட்டும் பண்ணினார்னு சொல்லாமல் அடைந்த அன்பர் தன்னடும் பாரம் எல்லாம் தாங்குவர் அவரே என்றோங்கிற. சுவாமி தானே அத்தனை பேரோட கஷ்டத்தையும் சுமக்கிறவர் அவர் தானே.
சிலையது பொறை தோற்றாது சிவனடி நிழலில் நின்றார் நிலையது நோக்கி மாய நெறியது போலும் என்னா கொலையது அஞ்சா வஞ்சர் கொடும் சினம் திருகி வேதத் தலையது தெரிந்தார் கையும் தாள்களும் கிட்டியார்த்தார். பிரகலாதன் சரித்திரத்தில் பெத்த தகப்பனாரே இந்த பிள்ளை நாராயணான்னு சொன்ன ஒரு தப்புக்காக கத்தியால் வெட்டுங்கிறான், ஈட்டியால் குத்துங்கிறான், மலையிலேருந்து உருட்டி விடுங்கிறான், கடலில் கல்லை கட்டி போடுங்கிறான், விஷம் கலந்த ஆகாரத்தை கொடுங்கிறான். எதுவுமே பலிக்கலை. சுவாமி ரட்சிப்பார்னு இந்த 5 வயசு குழந்தை பயப்படாமல் இருக்கு. பார்க்குறவாள்லாம் நடுங்கிறா, தாயார் அழறா. தகப்பனுக்கு புரியல, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே. சமஸ்த லோகங்களையும் ஆட்டி படைக்கிற ஹிரண்யகசிபுக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கா? அப்படி ஒரு சக்தி இல்லை நான் நினச்சிட்டு இருக்கேன்னு அது இந்த பொடியன் ரூபத்தில் வந்து என்னை மிரட்டுறது. எங்கேயோ எவனோ இருக்கா வைகுண்டத்தில்னா வைகுண்டத்துக்காக போய் பார்த்துட்டேன்ப்பா. அப்படி நாராயணன் அங்கே யாருமே இல்லைங்கிறா. அட்ரஸி நாட் ஃபவுண்டுன்னு போட்டிருக்கு, ஆளே இல்லை அந்த பேர்லேங்கிறான். எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டேன். அவன் கடைசியில் இந்த பொடியனுக்குள்ளே என் குழந்தைக்குள்ளே உட்காந்துருக்கானா, என்ன இப்படி மிரட்டுறான்னு. யாராலையும் என்ன அழிக்க முடியாது, என்னால் அழிக்கப்பட முடியாதவன் யாரும் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இவனை கொல்ல முடியலையே, நடுங்கி போயிட்டான். அப்படி இந்த கொலைஞர்கள் எதுக்கும் பயப்படாத ஹிருதயம் உள்ளவா வாழலாம். இவா வந்து புரியலை, ராஜாட்ட போய் என்னத்தை பதில் சொல்கிறது. பாறாங்களை ஏற்றினாளா, என்ன சொன்னான், உண்மையை சொன்னான்னா. அவர் பாட்டுக்கு சிவசிவான்னு சொல்லிட்டு இருக்கார், சிவனேன்னு இருக்கார். அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவார், நமக்கு தண்டிச்சிருவார், என்ன பண்ணலான்னு புரியலையே அப்படின்னு இவாளுக்கு கோபம் ஏற்பட்டு கையில் காலில் விலங்குகளை கட்டி நல்லா டைட்டாக அந்த விலங்கு பூட்டி ரத்தம் கட்டி போகிற அளவுக்கு அதை நெருக்கி அதனால் அவர் சித்திரவதை பண்ணுறா. ஷரீர அபிமானமே இல்லாதவர். நம்ம புராணங்களுக்கே போக வேண்டாம், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸே எடுத்துக்கோங்க. பாரத தேச சுதந்திர போராட்டத்துக்காக எத்தனை தியாகிகள் வெள்ளைக்காரன்ட்டு அடிபட்டிருக்கா, ரத்தம் சிந்திருக்கா. அவள் அடிக்கிறாங்கிறதுக்காக பயந்து ஓடலை. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் அதே போராட்டம் தான் நடத்தினான். திருப்பி மாட்டினா என்ன ஆகும்னு தெரியாது. அடிப்பான், உதப்பான், ஜெயிலில் போடுவான், கொலை பண்ணுவான். தெரிஞ்சு தானே பண்ணியிருக்கா. எதுக்கு பண்ணா? உலகத்தில் எல்லாத்தையும் விட பெருசாக அவள் இந்த தேசத்தை நினச்சதுனால இந்த தேசம் ஒத்தன்ட்டு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உயிரையும் தியாகம் பண்ணுறேன்னு போயிட்டா. அப்போ அந்த வேதனை அவளுக்கு தெரியலையான்னா அவளுடைய தேசபக்தியோட தீவிரத்தில் அந்த வேதனை காணாத போயிடுது. அடிக்கிற அடியில் மண்டை உடஞ்சி வர அளவுக்கு அடிச்சிருக்கான். வஉசி செக்கு இழுத்த செம்மல்னு சொல்கிறோமே, அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரம் பணக்காரன் வரலாம் செக்கு மாடு மாதிரி இழுத்து கொடுமைப்படுத்தியிருக்கான். சுப்பிரமணிய சிவா எல்லாம் அவ்வளவு சித்திரவதை அனுபவித்து வெளியில் வந்து குஷ்டரோகம் வந்துடுது. அப்படி வெளியில் வந்துட்டாது இனிமேல் சரிப்பா வெள்ளைக்காரனுக்கு ஜெயின்னு சொல்லுவாளுன்னு பார்த்தா சொல்ல மாட்டேங்கிறாள். ஒரு தேசபக்தி இருக்கிறவாளுக்கு அப்படி ஒரு தீவிரம் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் உண்டாக்கின சுவாமி பரமேஸ்வரன். அவர்கிட்ட அப்பேற்பட்ட அனன்ய பக்தி இருக்கிறவா எதுக்கு பயப்படுவா? பயப்பட மாட்டா. இந்த கொடுமையை பார்க்க முடியலையா யாருக்கு? சூரிய பகவானுக்கு. அதனால் அவர் வந்து கண்ணை முடிக்கிறேன்பா அப்படின்னு இறங்கிவிட்டார் அப்படின்னு சன் செட் ஆகிடுதுங்கிறத அப்படி சொல்கிறார். சாயந்தர நேரம் ஆகிடுதுங்கிறத ஒரு கவித்துவமாக சூரியனதை பொறுக்காமல் நகர்ந்துட்டார். சூரியன் அஸ்தமன மாதத்தில் பார்த்தா ஆகாசம் எப்படி இருக்கும்? ஒரு சிகப்பு நிறமும் ஸ்வர்ண நிறமும் கலந்துருக்கும், செம்பொன் நிறத்தில் இருக்கும். அதை பார்த்து அப்படி தோன்றதான் இந்த நிறமுள்ளவர் பரமேஸ்வரன் இல்லையா? அப்போ ஆகாசத்தில் சிவபெருமான் வந்து இவரை காப்பாற்ற போகிறாருன்னு நினைக்கிறாப்புல ஆகாசம் இருந்ததுன்னு ஒரு வர்ணனை கொடுக்குறேன். நம்மளும் தான் இந்த நேச்சுரல் பியூட்டியெல்லாம் பார்க்குறோம். பகவான் ஞாபகம் வருதான்னு பாரதியார் சொன்னார், காக்கே செருகின் இல்லை நந்தலாலான்னு. காக்கையை பார்த்தா சூன்னு விரட்டுறோமே தவிர கிருஷ்ணன் ஞாபகமாக வருது நமக்கெல்லாம். ஞானிகளோட நிலைமை அப்படி சிவபெருமானுடைய நிறம் மாதிரி இருக்குது ஆகாசம். அதில்
சந்திர உதயம் போகிறதுனால பெரச்சந்திரன் தெரிகிறது. அது எப்படி இருக்கு? வராகத்துடைய கொம்ப சுவாமி ஒரு மாலை மாதிரி போட்டுட்டு இருப்பாராம். அந்த ஏன கொம்பு மாதிரி இருக்கு அந்த பெரச்சந்திரன். அப்புறம் என்ன? கபால மாலை கழுத்தில் போட்டு இருப்பார். தலைமாலை தலைக்கணிந்துங்கிற அப்பர் சுவாமிகள். அந்த தலைமாலை அணிஞ்ச மாதிரி ஆகாசத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுறது. அந்த இருட்டுறதுங்கிறது எப்படி சொல்கிறா? பாண்டியனுடைய புகழ் இனிமேல் இப்படி இருள போகிறதுன்னு காட்டுறாப்புல இருட்டு வந்துடுத்தான். ஏன் அப்படின்னா, ஒரு அடியாரை துன்பப்படுத்துகிறானே, ஒரு சாது ஒரு மகாத்மாவை நியாயமாக அவர் கூப்பிட்டு இது பாருங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இத்தனை நாளாக நீங்கள் என்கிட்ட மதிப்பு மரியாதையுமாக இருந்தேள். நான் உங்களை தப்பாகவே நினைக்கல. நானும் ஒற்றர்கள் மூலமாக கேள்விப்பட்டேன். ஏதாவது திருப்பணி பண்ணாளா? ஏன் இப்படி பண்ணாள்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. நான் குதிரைப்படைக்கு தானே அந்த பணத்தை வச்சுருந்தேன். என்ன நடந்ததுன்னு விசாரணை பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு மனுஷன் அவ்வளவு தூரம் நம்மள்கிட்ட லாயலாக நடந்துட்ட ஒருத்தர் அப்படின்னா அவரை என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படி பண்ணியிருக்கணும். இவன் குதிரைன்னு கேட்க அவர் சாமிகிட்டேருந்து வர ரிப்ளை எடுத்து சொல்லிகிட்டே இருக்கார். ஏன்னா சாமி நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லியிருந்தே அவர் சொல்லியிருப்பார். இந்த விஷயம் அதுதான். அவர் உண்மை பொய்ங்கிற விஷயத்தை தாண்டி இருமையும் கடந்து நின்றார்னு அதை தாண்டிவிட்டார். சுவாமி என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்லுவா. கிருஷ்ணன் அர்ஜுனன் அப்படி நடந்து போயிட்டு இருந்தாலாம். கிருஷ்ணன் இப்படி மேலே பார்த்துட்டு, அர்ஜுனா ஒரு காக்கா பறக்கிறது பார் அப்படின்னாரான். அர்ஜுனன் மேலே பார்த்தான். காக்காயும் இல்லை கழுதையும் இல்லை. அப்படி பார்த்துட்டு ஆமாம் பறக்கிறது. அது வெள்ளையாக இருக்கு இல்லையோ? ஆமாம் வெள்ளையாக இருக்குது. டே அங்கே காக்காவே இல்லைடா. அப்படியா? அப்போ காக்கா இல்லை அப்படின்னா. ஏண்டா அவனுக்கு கண்ணு தெரியலையா? பார்த்துட்டு நான் சொல்கிறத திருப்பி சொல்லிட்டு இருக்கே. அர்ஜுனன் பதில் சொன்னானா, நான் கண்களை நம்பலை, என் கண்ணை நான் நம்புகிறேன். நான் என் கண்ணு கூட பொய்யாகலாம். ஆனால் நீ யார்? இல்லைங்கிற இடத்துல காக்கா வரும். வந்த காக்கா வெள்ளையாக கூட ஆகும். இருக்கிற காக்கா இல்லாமல் கூட போகும். இதெல்லாம் பண்ணுறவன் தானே நீ. துணுண்டு குழந்தையிலேருந்து இவ்வளவு சேஷ்டை பண்ணியிருக்க நீ கோகுல பிருந்தாவனத்தில். உன்னால் என்ன பண்ண முடியாது? ராமகிருஷ்ண சார் சொல்லுவார், பகவான் பண்ணின அற்புதங்கள்லாம் நம்ப முடியலேன்னு சொல்கிறவன் ஒரு விஷயம் நினச்சி பார்க்கணும். இந்த உடம்பு இயங்குகிற விதத்தை நீ நினச்சிப்பார். உன் சரீரத்தை நீ கூர்ந்து அப்சர்வ் பண்ணு. உன்னை சுற்றி இருக்கிற பிரகிருதி இயற்கையை நீ கவனிச்சுப்பார். இதில் எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு இல்லையா? ஆம் இவை நாம் அறியாதன பல கோட்டிங்கிற அகஸ்தியர். தாம் அளவின்றி நடத்தி அனைத்தும் தானாகும் அதுவே ஹரிநாராயணம் அது பிரம்ம ரகசியம்னு ஒரு பாட்டு. பிரகிருதியில் உள்ள அதிசயங்கள் அற்புதங்களை நினச்சி மாளாது. இந்த உடம்பில் இருக்கிற அதிசயங்களை நினச்சி மாளாது. இத்தனையும் உண்டாக்கினவன் ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சா அதை யார் தடுக்க முடியும்? இவரை ராத்திரி சிறையில் போட்டுவிட்டா. இருட்டி போனதுக்கப்புறம் இந்த தண்டநாயகர்களுக்கு கொஞ்சம் டயர்டாக போயிடுத்த பாவம். அவளுக்குள்ளே பேசிக்கிறா. அவன் மேலே பாறை ஏற்றினோம், தேமேன்னு இருக்கான், நமக்கு கையெல்லாம் வலிக்கிறது. கையில் விலங்கு போட்டு அழுத்தினோம். இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம பார்த்ததே இல்லை. ஏன் மாயாஜாலம் தெரிஞ்சிருக்குமா? இந்த ஆளுக்கு மந்திரம் தெரிஞ்சிருக்குமா? ஆனால் வாய் என்னமோ முணமணக்கிறது. அதெல்லாம் ஒன்றுமே ஐயா சிவசிவான்னு சொல்கிறாரியா, வேறு ஒன்றுமே சொல்லலை. சொக்கநாதா சுந்தரேசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்படின்லாம் சொன்ன அப்படின்லாம் சக்தி வருமானு தெரியலையே. ஆச்சரியமாக இருக்கார். ராஜாட்ட போய் நம்ம இது எப்படி சொல்கிறது? அவர் எப்படி நம்புவார்? ராத்திரி ஆட்டு சிறைச்சாலையில் போட்டுடுவோம்னா, சிறைச்சாலையில் போட்டது எப்படி சொல்கிறார்? தவத்தை சிறையில் இட்டார் போல சிறையில் இட்டார்கள்ங்கிறார். ஜெயிலுக்குள்ளே வாத ஊராரை போட்டான்னு சொல்ல, தபசத்துக்கு ஜெயிலில் போட்டுவிட்டாங்கிறார். இதை படிக்கும்போது எனக்கு ஒரு நினைவுக்கு வந்தது. பேர் வேண்டாம். ஒரு மகான் செய்யாத தவறுக்காக கைது பண்ணப்பட்டு சிறையில் போடப்பட்டார். என்ன நடந்ததுன்னே தெரியாமல் பல பேர் பலவிதமாக தூஷணை பண்ணி பேசினா. ஜெயிலில் போய் என்ன பண்ணார்னா தியானம் பண்ணார். யார்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசலை. வெடிகாத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணார். காஷாய வஸ்திரத்தோடு விபூதியோடு இருந்து
அங்கே ஜெயிலையே கோவில் இருக்கும் இல்லையோ, அங்கே இருக்கிற சுவாமியை வந்தனை பண்ணிவிட்டு ஒரே ஒரு வேளை சன்னியாச நியமத்துக்கு ஏற்றாப்பில் போஜனத்தை பண்ணிட்டு யார்கிட்டையும் பேசாமல் எத்தனை நாள் சிறைவாசமும் நிஷ்டையில் இருந்துட்டார். அவருக்கு மடமும் ஒன்று தான், ஜெயிலும் ஒன்று தான். இதெல்லாம் சமீப காலத்தில் நடந்த விஷயங்கள் தானே இல்லையா? அவள் தவத்தை சிறையில் இட்டால் போனால் நீ சிறையில் இட்டாலும் சிறைச்சாலையை தவச்சாலையை நாங்கள் மாற்றுவோம் ஐயா. அப்படி சிவத்தை நினைத்து பவத்தை அறுத்தார். யாரு? விஷத்தை சாப்பிட்டு அமிர்தமாக்கின நீலகண்டனுடைய அடியவருங்கிறார். அப்பர் சுவாமிகளை பல்லவன் கொடுமைப்படுத்தினான். மீராபாயே அவளுடைய புகுந்து வீட்டுக்காரா கொடுமைப்படுத்தினா. என்ன தப்பு பண்ணினான்? மீராபாய் கிருஷ்ண பக்தி பண்ணினா தப்பு, அப்பர் சுவாமிகள் சிவபக்தி பண்ணினார் தப்பு. இதுக்கு இத்தனை தண்டனை. அந்த பக்தி அவ்வளோ பவித்திரமாக இருக்கிறதுனால அந்த தண்டனை பாதிக்கலை அப்படின்னு அவளோட பாட்டுகளே பிரமாணம். மீரா சொல்கிறா, விஷத்தை கொடுத்தா அது அமிர்தமாக மாறித்துங்கிறா. பாம்பை டப்பாவில் வச்சு கொடுத்தா சாலக்கிராமமாக போயிடுத்து. மக்ன பையி மீரான்னு ஒரு பாட்டில் அவள் அதெல்லாம் லிஸ்ட்டு பண்ணியிருக்கான், என்னென்ன கொடுமைப்படுத்தினான். முள்ளு படுக்கையில் படுக்க வச்சா அது புஷ்ப படுக்கையாக மாறித்துங்கிறா. அப்பர் சுவாமியோட நீற்றறையில் போட்டால் பெரிய புராணத்தில் நம்ம பார்த்துருக்கோம். சுண்ணாம்பு காலவாயில் போட்டு, அதுவும் என்ன சொன்னாலும் சமணர்கள் போட்ட ஒன்றும் எடுத்துடாத, இவன் ஏதாவது பண்ணி வெளில வந்தாலும் வந்துடுவான், மந்திரம்லாம் தெரியும் போல் இருக்கு இவனுக்கு, ஏன்னா நாங்கள் சொல்லிக் கொடுத்தது தாங்கிறா. நம்ம சொல்லிக் கொடுத்தது நமக்கு பலிக்கலையே, அவனுக்கு எப்படி பலிக்கணும்னு இவனுக்கு தோணலை. 7 நாளைக்கு உள்ள வை, இந்த சுண்ணாம்பு காலவாயில் வெந்து கருகி சாம்பல் ஆகணும்னா 7 நாள் உள்ளே வச்சுட்டா 7ஆவது நாள் திறக்க போகிறா நீற்றறைய. அதுலேருந்து அந்த உஷ்ண காற்று அப்படி அடிக்கும், தாங்க முடியாது. இந்த 7 நாளுக்கு நடுவில் வந்து வெள்ளை எட்டி பார்த்துருக்கா. பக்கத்தில் நின்று சவுண்டு எதாவது கேட்குறதா, அலறானா, இனிமேல் பண்ண மாட்டேன் ஏதாவது சொல்கிறானா, உள்ள பாட்டு சத்தானா கேட்குறது. ஏசி ரெக்கார்டிங் ரூமில் உட்காந்து பாட்டு பாடினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது நீற்றறை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேணிரும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அழகான வீணா கானம் கேட்டுட்டு சாயந்தரம் அப்படி சூரிய அஸ்தமனம் ஆர்த்த அந்த அழகான இயற்கையை ரசிச்சுண்டு ஜிலு 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 தென்றல் காற்று அப்படி வீசும் பொழுது வசந்த காலத்தில் அழகான ஒரு குளக்கரையில் உட்காண்டு அந்த சங்கீதத்தை அனுபவிக்கிறத வண்டுகள்லாம் அந்த தாமரையில் போய் தேனுக்காக அப்படி முச்சு அது சப்தம் எழுப்புற அந்த ரீங்காரம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. பகவானோட திருவடி நிழலை நினச்சுட்டாங்கிறார். அப்பர் சுவாமி சரித்திரத்தில் நம்ம இதை பார்த்துருக்கோம். அடியார்களுக்கு எல்லா காலத்திலும் துன்பம் அழைக்கிறவா உண்டு. அந்த துன்பத்தை பக்தியினால் கடக்கிறவா அடியார்கள். அகஸ்தியர் சொல்கிறார், ஊழை கடப்பவர் பக்தியிலேங்கிறார். கர்மவினை ஊழ்வினை யாரார் தானே அனுபவிச்சு தான் ஆகணும். அதுலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன வழின்னா தீவிரமான பக்தி, தீவிரமான சரணாகதி இருந்தால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், அவ்வளோதான். அப்படி இவரை சிறையில் இட்டாலும் அங்கே உட்காந்து அவர் பகவானை நினச்சிண்டு தனக்கு நேர்ந்த திருப்பெருந்துறையில் சுவாமி பண்ணின திருவருளை நினச்சிண்டு அந்த அனுபவத்திலேயே திளைச்சிருக்கார். வருத்தம் இல்லையா, துக்கம் இல்லையான்னா இருக்குது அப்படிங்கிறார். என்ன வருத்தம்? என்னை ஏன் கூட்டின்னு போகலை, என்னை விட்டுட்டு போயிட்டாளே, அத்தனை அடியார்களோடு வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணினாலே, அவ்வளோ பேரையும் கூட்டின்னு போயிட்டாளே, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டாளே, நான் என்ன தப்பு பண்ணினேன்? இந்த ஒரே ஒரு கேள்வி தான் அவருக்குள்ளே இருக்குது. ஏன் குதிரை வரல, என் பணத்தெல்லாம் எடுத்துன்னு இப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண வச்சுட்டாளே, ராஜா என்னை வாயில் வந்து இப்படி திட்டானே, சொந்தக்காரன்லாம் வெய்கிறாளே, வேலைக்காரன்லாம் அட்வைஸ் பண்ணுறானே, இவன் பாறை ஏற்றுறேங்கிறான், அடிக்கிறேங்கிறான், உதைக்கிறேங்கிறான், விலங்கு போடுறேங்கிறான்,
ஆனால் அவருக்கு தெரியறது இவ்வளவு காரியங்களும் கண்ணால் நடக்கிறத பார்க்குறார், இது எதுவும் நம்மளை அஃபெக்டே பண்ணலைங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போது சுவாமி தானே இவ்வளவும் தாங்குறார், எனக்கு இந்த துன்பம் வரக்கூடாதுங்கிற கருணை இருந்து நீங்கள் இதெல்லாம் தாங்குறாள். அப்போ கவனிச்சுன்னு தானே இருக்கள் இல்லையா? நடக்கிறதெல்லாம் தெரியறது இல்லையா? உலகமெல்லாம் பரவியிருக்கள், உலகம் பூரா உங்களுக்கு கண் இருக்குன்னு சொல்கிறா, உலகமெல்லாம் உங்களுக்கு காது இருக்குது, யார் என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்குங்கிறா, ஒரு எறும்பு ஊறுற சப்தம் கூட சுவாமி கேட்கும்னு சொல்லுவா. அப்போது நான் அழறது புலம்புறது கேட்கலையா? நான் இவன் அடிக்கிறாளே வெய்யறாளேன்னா புலம்புறேன், சுவாமி என்ன நீங்கள் இப்படி விட்டுட்டு போகலாமான்னு புலம்புறேனே, அது உங்களுக்கு கேட்கலையா? அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருக்கார் அவர். மிடைந்தவர் தண்டம் செய்ய வெஞ்சிரை வெள்ளத்து ஆழ்ந்து கிடந்தவர், சிறையில் கடக்கிறார், ஆனால் மனசில் வேதனை இல்லை, சுவாமி கூட்டின்னு போலியேங்கிறத தவிர. கிடந்தோன் பூமேல் இருந்தோன் தேட கீழ்மேல் நடந்தவர் செம்பொன் பாத நகை மலர் புனையா பற்றி கடந்தனர் துன்ப வேலை புலர்ந்தது கங்குல் வேலை. கிடந்தோன் பூமேல் இருந்தோன் தேட கீழ்மேல் நடந்தோர் செம்பொன் பாதம் அப்படின்னு சொல்ற அழகான வார்த்தை. கிடந்தோன்னா யாரு அப்படின்னா திருப்பார்கடலில் சயனிச்சுருக்கிற பெருமாள்னு அர்த்தம். பூமேல் இருந்தோன்னா யாரு? பிரம்மதேவன். இவா ரெண்டு பேரும் வராக ரூபம் அன்ன ரூபம் எடுத்துண்டு கீழ்மேல் தேடி கிடைக்காத ஒரு பொருள் இருக்க, அந்த பொருளுடைய சிவபரம்பருடைய திருப்பாதத்தை நினைத்து கொண்டு அதையே பற்றுக்கோடாக பற்றி கொண்டு சுவாமியுடைய தியானத்திலேயே நாமஸ்மரணத்திலேயே இருக்கார். அதனால துன்பம் தரக்கூடிய இரவு நீங்கி வெடிஞ்சுடுத்து அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இல்லையா? ராத்திரி நீங்கி காத்தால வந்துடுத்துன்னு ஒரு அர்த்தம், அப்புறம் வெடிஞ்சுடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டம் நீங்கிடுத்துன்னு அர்த்தம். அது ரெண்டு அர்த்தத்தில் இதை பயன்படுத்துகிறார். பக்கத்தில் கோவில்லேருந்து வரக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி சப்தம் எல்லாம் கேட்கறது தான். கார்த்தால ஆயிடுத்து இல்லையா? சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சிக்கும் சுப்பிரபாதம் பாடி சுவாமி எழுப்பரா, சங்கநாதம் கேட்கிறது, மங்கள வாத்தியம் கேட்கிறது, இனிமையான குரலில் அடியார்கள் பாடுறது கேட்கறது, வேத கோஷம் கேட்கிறது. இருக்கிற இடத்துலேருந்தே சுவாமியை வந்தனை பண்ணுறார். இந்த நேரத்தில் காலங்கார்த்தால் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு என் அப்பனே உன்னை பார்க்க வருவேனே, இப்போ சிறையில் இருக்கேன், இங்கேருந்து மனக்கண்ணால் உன்னை பார்க்குறேன். தப்போவனத்தில் ஒரு பாட்டு பாடுவா, ராத்திரி நீங்கி காத்தால வந்துடுத்துன்னு சொல்கிறாப்புல, சஞ்சல இரவு முடிந்தது சமரச சாந்த சமாதியினுள், சஞ்சல இரவு முடிந்தது சமரச சாந்த சமாதியினுள், மஞ்சுள வனஜம் மலர்ந்தது ஹம்ச மனோகர வாரியிலே, விஞ்சிய இன்பம் மிதந்து தவழ்ந்தது வேதம் இசைப்பது காண், பஞ்சமனோபவ ரூபிணி பகவதி பள்ளி எழுந்தருள்வாய், பார் முழுதும் சிவ பரிமளம் ஓங்க பள்ளி எழுந்தருள்வாய், பங்கஜலோச்சனி சங்கரியே நீ பள்ளி எழுந்தருள்வாய். சஞ்சல இரவு முடிந்தது சமரச சாந்த சமாதியினுள். ராத்திரி ஆனாலே நிறைய மென்டல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். காரணம் என்ன? மனோகாரகன் சந்திரன். சந்திரனுடைய வேளையில் மனசு ஆட்டம் போடுமா, முடிச்சுட்டு இருக்கிறத ஆட்டம் போடும், தூங்கிட்டால் கனவுல ஆட்டம் போடும். அதோட வேலை அது. காத்தால் ஆனால் நல்லா தூங்கிட்டா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுறான். சொப்பனமெல்லாம் கண்டு அடித்து புரண்டு எழுந்து உட்காந்து கை கால் அலம்பி விபூதிட்டுன்னு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு தூத்தம் குடிச்சு திருப்பி படுத்துட்டா.
நன்னா தூங்கிட்டான், ஃப்ரெஷ் ஆகிடுறான், எழுந்திருக்கிறத வெடிகாத்தால் எழுந்திருக்கும்போது சமரச சாந்த சமாதியினுள், இந்த சமாதிங்கிறதுக்கு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், ஆதி பரம்பொருளை நினச்சி சமமான நிலையில் மனசு போயிடுத்த பகவானோட ஒன்றெடுத்து சம ஆதி சமாதின்னு சொல்லுவார். அப்படி எந்த எண்ணமும் இல்லாத பேரானந்த நிலையில் பக்தாள் இருக்கும் பொழுது சுவாமியுடைய கார்த்தால தரிசனமும் வேத கோஷமும் கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு பாவத்தை மாணிக்க வாசகர் உணர்றார். அந்த மில்லழகன் தன்னை அங்க கண்ணியோடும் சுந்தர அமளி பள்ளி உணர்த்துவான் தொண்டர் சூழ வந்தனை செய்யும் ஆர்ப்பும் மங்கள சங்க ஆர்ப்பும் வந்த நான்மறையின் ஆர்ப்பும் பருகினார் செவிகளார். அழகான புஷ்ப படுக்கை சுவாமிக்கு விரித்து அதில் சுவாமியை ராத்திரி டோலோத்சவம் பண்ணி படுக்க வச்சுருப்பா. பொதுவாக பெருமாள் கோவிலில் உற்சவமூர்த்தி எழுந்துருளை பண்ணுறது பள்ளி அறைக்கின்னு ஒரு வழக்கம் உண்டு, பாகவத சம்பிரதாயத்தில் உண்டு. சிவன் கோயிலில் பார்த்தேன்னா பள்ளி அறைக்கு சுவாமி எழுந்தருள்றார் அப்படின்னு பாட்டு பாடினி சிவபுராணம் சொல்லிட்டு வருவா. நிறைய பாட்டுகள்லாம் பாடி அடியார்கள்லாம் பிராகாரமெல்லாம் சுற்றி வருவா, சாம்பிராணி புகை போட்டு சுவாமி எழுந்துருளை பண்ணுவா. ஆனால் மூர்த்தியாக இல்லாமல் சிவபெருமான் திருவடிகள் எடுத்துன்னு போவான். நிறைய கோவில் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், கபாலீஸ்வரர் கோயிலெலாம் பார்த்துருக்கேன். அந்த புஷ்ப படுக்கை அதைத்தான் சுந்தர அமளிப்பள்ளின்னு, அதில் படுத்துன்னு இருக்கிற சுவாமியை துயில் உணர்த்துவது எழுப்புவதற்காக தொண்டர்கள்லாம் வந்தன பண்ண சப்தம் கேட்கறது. காலங்கார்த்தால் அவள்லாம் சிவசிவா சிவசிவான்னு சொல்கிறது கேட்கறது. அப்புறம் என்ன, மங்கள வாத்தியங்களோட சப்தமும் வேத சப்தமும் கேட்கறது. மார்கழி மாதமே ரொம்ப விசேஷமானது. தேவர்களுடைய வெடிகார்த்தாலன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரங்கிறதுனால நம்மளுடைய வெடிகார்த்தால நேரத்தில் எழுந்திருந்து சயின்டிஃபிக்காக சொல்கிறா, அந்த நேரத்தில் ஓசோன் காற்று இருக்கும், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறா. வெடிகார்த்தால் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிட்டு பகவானை நினச்சி பாடும்போது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது இல்லையா? ஆண்டாள் திருப்பாவை பாடி ரங்கநாத பெருமானை ஸ்துதி பண்ணா. மனுஷ பிறவி எடுத்ததோட பிரயோஜனம் பகவானுக்கு சேவை பண்ணி பகவானுக்கு ஆட்பட்டு வாழ்வதுன்னு காட்டக்கூடியதாக திருப்பாவை எழுதி ஒரு குருவாக இருக்கிறவா எனக்கு கிடச்சிடுத்துன்னு திருப்தி அடையாமல் ஆழ்ந்த மாயா உறக்கத்தில் இருக்கிற ஜீவன்களை எழுப்பி எனக்கு கிடைச்ச ஆனந்தம் உங்களுக்கும் கிடைக்கணும், வாங்கோ வாங்கோ அப்படின்னு அழிச்சின்னு போகிறா. அப்புறம் வீடு விட போய் எழுப்புறா அந்த பொண்ணு, ஆண்டாளுங்கிற குழந்தை எழுப்புறா அப்படின்னு திருப்பாவை. மாணிக்க வாசகர் திருவம்பாவை எழுதினார் பிற்காலத்தில் திருவண்ணாமலையில். அப்புறம் திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் எழுதினார். அதில் என்ன சொல்கிறார், பெருமானுக்கு ஆட்படுவதுங்கிற விஷயத்தை சொல்லிட்டா அது எல்லாருக்கும் சாத்தியமான லட்சியமாக தோணாதுங்கிறதுனால பகவானுடைய பக்தர்களுக்கு ஆட்பட வேண்டிய ஒரு வரத்தை வேண்டி பெண்கள்லாம் திருவம்பாவை நோன்பு இருக்கிறதாக சொன்னார். நாங்கள் கல்யாணம் பண்ணிண்டா ஒரு சிவபக்தனை பண்ணிப்போம், பகவத் பக்தனை பண்ணிப்போம், அவளுக்கு சேவை பண்ணுவோம், எங்கள் வாழ்க்கை ரொம்ப தெய்வீகமாக ஆகணும்னு சாமி வேண்டிக்கிறாப்பில் பாடினார். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். ஆதி பரம்பொருளாக சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு ஒரு போற்றி நமஸ்காரம். ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். அவர்கிட்டதான் எல்லாம் உண்டானது, எல்லாம் அவர்கிட்ட தான் ஒடுங்க போகிறது. மகா பிரளய காலத்தில் அவர் மட்டும்தான் மிச்சம் இருக்க போகிறார். அப்பவும் அந்த செந்தளிர் பாதங்கள் தான் இருக்கும். எல்லா உயிர்களும் எங்கேருந்து தோன்றினதோ அது அந்த திருவடிகள். அப்புறம் என்ன,
இருக்கிற போது அந்த ஜீவராசிகள்லாம் எதை அனுபவிக்கணும் தெரியுமா? பகவானோட திருவடி சேவையே அனுபவிக்கணுங்க. அதுதான் நமக்கு போக்கியமானது. லௌகீக விஷயங்கள்லேயே நாட்டம் செலுத்தாதபடிக்கு பகவானோட சரணாரவிந்தத்தில் பக்தி உண்டாகி அவருக்கு சேவை பண்ணுற ஒரு பாக்கியம் இருக்கே, கிடச்சிடுமா எல்லாருக்கும்? குருநாதனுக்கோ பகவானுக்கோ உடம்பால் உழைக்கிற பாக்கியம் எத்தனை பேர் கிடைக்கும்? அவர் கொடுத்த செல்வத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எத்தனையோ பேசுகிற வாயால் சுவாமியோட திருநாமத்தை அவரோட பாடல்களை சொல்லக்கூடிய பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? கிடைச்சவா வெரி ஃபியூ. அது பாக்கியம் இல்லையா? இதுதான் ஜீவன் எடுத்த பிரயோஜனம்ங்கிறார். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். எல்லா ஜீவன்களும் ஒடுங்கக்கூடிய இடம் பகவானோட சரணாரவிந்தந்தான். திருமாலும் நான்முகனும் காணாத திருவடிகள்னு சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். செல்வத்தினாலையும் கல்வியினாலையும் அடைய முடியாத திருவடின்னு அர்த்தம். அன்புனால தான் சுவாமி அடைய முடியும். அப்பேற்பட்ட அந்த திருவடியால் என்னை ஆட்கொண்ட பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவபெருமான், அவரை நினைத்து கொண்டு இருப்பதுங்கிறதே ஒரு ஸ்நானம்னு சொல்லி திருவம்பாவையில் பாடுறார். அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சியும் பாடார். அதை நம்ம அடுத்த பகுதியில் அனுபவிக்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.